வெல்கம் டு சசி மீடியா. ஸோ இன்னைக்கான ஓட்டிங் ரிசல்ட்டு, மாலை நேர ஓட்டிங் ரிசல்ட்டு தான் கொடுக்க போகிறேன். ஓட்டிங்கில் நிறைய மாற்றங்கள் காலையில் விட இப்போ அதிகமாக வந்துருச்சுங்க. என்னடா அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓட்டிங் நம்ம கொடுப்போம். மக்களை பார்க்கும்போது அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ நாங்கள் முயற்சி எடுத்து பண்ணுறோம். ஒரு லைக்கை தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம காலையில் மதியானம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நைட்டு இப்படி சாயந்தரம் 3 வேளையும் ஓட்டிங் ப்ளஸ் எபிசோட் முடிஞ்சோன்னு ஒரு ரிவ்யூ இதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல திவாகர் இருக்காங்க. திவாகர் 23.51%. இந்த பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம் மக்களே. ஏன்னா இந்த பர்சன்டேஜ் 23, 24லாம் ஒரு வெற்றியாளருக்கு கிடைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபைனல் போகிறவனுக்கு இந்த இதுதான் வரும். இந்த 10 பேர் வராங்கன்னா அதில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் அந்த பர்சன்டேஜ் குறையாமல் வருது இவருக்கு. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா 1,25,000 ஓட்டுகள் தொட்டிருக்காரு அப்படின்னா, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த சீசன்களில் இப்படி ஓப்பனிங்கில் யாருக்கும் இவ்வளோ ஓட்டுகள் வரல. அடித்து 1,25,246 ஓட்டுகள் வாங்கி முன்னிலையில் இருந்துக்கிட்டே இருக்கார். எப்படி சொல்கிறது, இவர் இப்படியே விளையாண்டுக்கிட்டு இப்போ 2 நாளாக எபிசோடில் அவரை பார்க்க முடியல, தெரியுதுங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்க? இந்த 2 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ப்ரோமோவில் அவர் வந்திருக்காரு. 3வது ப்ரோமோவில் அவர் வராரு, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 2 நாள் இல்லை, கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மக்களுக்கு மைண்டில் ஞாபகம் இருக்கும். இல்லைனா விக்ரம் போனார் பார்த்தீங்களா? அசீம் வந்துக்கிட்டே இருந்தார். விக்ரமன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிறுத்திட்டாங்க. அதனால தான் அவர் போனார். அதனால் அது பார்ப்போம் என்ன நிலைமைக்கு ஆள் ஆகுறாரு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். 2வது இடத்துல சபரி. அவருடைய வாங்கியிருக்க சதவீதம் பார்த்தீங்கன்னா 19.84. ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 1,05,712 ஓட்டுகள். பல பேர் அஃபிஷியலில் இவர் முன்னிலையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. எப்பா இதில் இருக்கிறது தான் அதில் வரும். ஏன்னா சில பேர் இதில் ஓட்டு போட முடியாது, அதில் போடுவாங்கன்றாங்க. சரி, அப்படியே இருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக 9 சீசனும் இது தானே செல்லுபடி ஆணுச்சு, புரியுதுங்களா? ஓட்டிங்கில் நம்ம இதில் நடக்கிறது இதில் இல்லை, இதுபடி தான் வெளியில் போகணும் அப்படின்னு தானே நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஈவன் போன வாரம் கூட இதுபடி தானே வெளியில் போனாங்க. பிரவீன் காந்தி தானே போனார், அவர் தான் கம்மியாக இருந்தார். ஸோ அதுதான். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது எப்போவுமே பொய்யாகாது. இப்போ நானும் ஹாட் ஸ்டாரில் பார்க்குறவன் தான், அதில் ஓட்டு போடுறவன் தான், இங்கேயும் ஓட்டு போடுவோம்ல. பெரும்பான்மையான மக்கள் இப்போ என்ன, ஏழை பணக்காரன், காசு வச்சிருப்பான், காசு வைக்காதவனுக்கு எல்லாம் சிந்தனை மாறுபடாது. இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையானுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சபரி முதல் இடத்துல இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவர் கொஞ்சம் மாறிக்கிட்டு வராரு. அவருடைய கலர் மாறிக்கிட்டே இருக்குது. போன வாரம் இருந்த சபரியா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த கனி கேங்லேருந்து அவர் கொஞ்சம் வெளியில் வந்துட்டாருனாவே என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் தான். மற்றபடி அவர்கிட்ட எந்த குறையும், எல்லார்ட்டையும் அனுசரித்து போகிறது, யாராவது கடுப்படிச்சாலும் அதை ஏற்றுக்கிற அந்த குணம்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது. அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த கேங்கில் அவர் போய் சேர்றதுனால அவருக்கு தான் நெகட்டிவாக போய் முடியுன்றது என்னுடைய கருத்து. மற்றபடி என்னுடைய ஆதரவு அவருக்கும் உண்டு. ஏன்னா இவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்கன்னா சும்மாவா? போன வாரம்லாம் கண்ணு முடிச்சிருக்காரு, நைட்லாம் தூங்காமல். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. இப்போ இந்த வீடே பார்வதிக்கு எதிராக இருக்கும்போது அவர் போய் அவங்கள பாராட்டின விஷயம் எல்லாமே நல்லது தான். என்னமோ எனக்கு அந்த ஒரு விஷயம், கனி கூட கொஞ்சம் அவர் சேர்ந்துட்டாருன்னா அவருடைய பேர் மொத்தமாக டேமேஜ் ஆயிடும். ஏன்னா கனியோடைய பேர் டேமேஜ் தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வதி 11.16%, 59,475 ஓட்டுகள். பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இவர் இருக்கார்ல, அவருக்கு என்ன கமருதீன், அவங்க கூட ஒரு லவ் அப்படிங்கிற மாதிரியே போயிடுச்சு. ஆனால் அது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. மற்றபடி லைவ்லலாம் அவர் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இனிமேல் சண்டை போடுறாங்களா இல்லையாங்கிறது இந்த அடுத்த வாரம் டாஸ்க் தான். இதை கொஞ்சம் முன்னாடி வச்சிருக்க தேவையில்லை. இந்த டால் டாஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கேங் சேரணும். இது கொஞ்சம் பத்தலை. வீட்டுக்கு ஸ்மால் பாஸ் இந்த வீடு அந்த வீடுன்னு ஆயிடுச்சு. அது ஒரு டீமாக 4 டீமாக பிரியணும். அப்போ தான் சண்டை கிண்டெல்லாம் ஃபயராக இருக்கும். சரி, பார்ப்போம். அடுத்தது கமருதீன் 9.28%, 49,441 ஓட்டுகள். ஸோ கமருதீனுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்தாச்சு. பட் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் விளையாண்டாருன்னா இன்னும் முதல் இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவரை பார்க்கும்போது போன வாட்டி எழில் இருந்தார்ல, பாக்யலட்சுமி சீரியலில் இவர் இருந்தாலே, அந்த அன்ஷிதா கூட ஒரு லவ் இருந்தது.
அவர் நிலமை தான். நல்லா வந்தவன் அப்படியே போயிட்டானேன்ற மாதிரி தான். ஸோ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாருன்னா நல்லா வருவாருங்க. ஆனால் அதுக்கு இவர் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இண்டிவிஜுவல் கேம் ஆடணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா 8.17% 43,520 ஓட்டுகள். ஸோ ரம்யா சேஃப் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க வெளியில் வரணும். அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்து இவங்களை தூக்கி இங்கே போட்டு இங்கே ஒரு சர்வவியல் அதில் எப்படி விளாட்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் கனிக்கு கூட இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, பார்த்துங்க. மற்றபடி நேற்று அவங்களுடைய கதையெல்லாம் கொஞ்சம் நல்லா தான், எப்படி சொல்கிறது, வழக்கமாக எல்லாம் கஷ்டப்படுறது அந்த ஒரு மாதிரியான ஒரு விஷயம் தானே, அது அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ ரம்யா இன்னைக்கு வந்து இந்த விக்ரம் கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி ஜாலியாக ஒரு இது போயிட்டுருக்கு லைவில். அந்த வாட்டர்மெலன் கூட அந்த சண்டைக்கு அப்புறம் இவங்களை நம்ம எங்கேயுமே பார்க்கலல்ல. நேற்று ஒரு சண்டை நடந்தது அரோரா, அது வெடிக்கும் பாருங்க, பின்னாடி அது வரும். ஏன்னா இப்போ அடுத்த வாரம் ரூம் மாறும் பொழுது அந்த பழைய விஷயங்கள்லாம் பேசப்படும். நீங்கள் எப்படி பேசுறீங்க அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் பேசப்படும். இப்போ வீட்டுக்குள்ளே அந்த டால் டாஸ்க்கை வச்சு அப்படியே எல்லாம் அமைதியாக இருக்காங்களோன்னு தோணுது. அடுத்தது வந்து அப்சரா 7.25 38,619. அப்சரா அவர்களே முன்னாடி வந்துட்டீங்க. இன்றைக்கி கடைசியில் இருந்தவங்க காலையில் இப்போ மேலே வந்துட்டாங்க. 38,000ன்ற போது ஒரு சேஃபான இடம்தான். ஆனால் அப்சரா வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி வெளியில் வரணும். ஆனால் அப்சரா ஒரு விஷயத்தில் சேஃப் தான். ஏன்னா இவனுங்க கேங் சேர்ந்துட்டானுங்கள்ல, மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேங் சேர்ந்தவங்கள அடிக்கணும்னு நினைப்பாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எஃப்ஜே கெமியெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இவங்க சும்மா இருந்தாலே இவங்க தப்பிச்சுக்குவாங்க. எப்படின்னா 4வது சீசனில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்தான்ல, பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஆறி இருந்த சீசனில் 90 நாள் வரைக்கும் இருந்தான். என்ன காரணம்னா அவனை வெளியில் அனுப்ப வேண்டியவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அவனை காப்பாற்றி விட்டாங்க. அதே போல் போன சீசனில் 7வது சீசனில் நம்ம விக்ரம் இருந்தார்ல, காக்ரோச், அவனும் அப்படி தான். அடுத்தது கெமி 6.96 37,068. கெமி வந்து ஒரு நல்ல பொசிஷன் தான். ஆனால் கெமி அனுப்ப மாட்டாங்கங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். ஏன்னா கெமியோடைய அந்த டாஸ்க்கு, சண்டை போடுற விதம், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து கெமியை வச்சு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால் கெமி மேலே கையை வைக்க மாட்டாங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங்கான உறுதி. எஃப்ஜே 6.81. ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 38,315. இப்போ கூட ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரொமோ போடுறாங்க. ஆதிரையும் இவங்களும் வந்து கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்னன்னா சமாதானம் பேசுகிறாங்களாம், எப்பா முடியலப்பா சாமி அப்படின்னு. ஆனால் இவனை அனுப்புறது கஷ்டம்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா இவனை வச்சு கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. மேபி இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இவர் எஃப்ஜே வந்து இந்த நேரத்தில் போகிறதே அவருக்கு சேஃப். ஏன்னா அசல் கோளாறுலாம் இந்த மாதிரி ஒரு சூழலில் போயிட்டாப்புல. அதனால அசல் கோளாறுடைய பேர் வீணா போகல. அதே போல் நிக்சன் வந்து 80 நாள் கழிச்சு போனால் வெளியில் வச்சு செஞ்சுட்டாங்க. அதான் ரகசியம். ஸோ எஃப்ஜே தான் இந்த வாரம் காவு வாங்கப்படுவார். அது இருந்தால் அவருக்கு நல்லது, அவருடைய லைஃபுக்கு நல்லது. புரியுதுங்களா? அந்த ஆதிரை இவரை வச்சு கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இவர் விலகி போனாலும் அது வந்து விடுறதில்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. என்னங்க வெளியில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு இவங்க தான் சொல்கிறாங்க. அப்புறம் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இப்படி ஒன்று இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுன்ற அளவுக்கு வைக்கிறாங்க. அதை அவன் புரிஞ்சிக்கணும். அந்த பக்கம் அரோரா, அவங்க வந்து துஷார் குட்டியும் அப்படி தான் இருக்காங்க. அவன் ஒரு இடத்துல நவுந்து வந்தாலும் இவங்க உடம்பாறதில்லை. அதுக்காக அவங்க என்ன பண்ணாலும் இவங்க ஓகேவா அப்படின்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான். சரி, இதுதான் ஓட்டிங் நிலவரம். தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவு தாங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.